கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்ததாமே ஒவ்வொரு நாளையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக வழிநடத்தி செல்வாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்திருக்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். தாழ்மை என்பது தேவனால் வரும் உயர்வுகளுக்கு நம்மை கொண்டு செல்லும் ஒரு ஏணியாகும். எந்த அற்ப நிலையில் உள்ளவர்களையும் தேவன் ஆச்சரியமான முறையில் உயர்ந்த தகுதி நிலைகளுக்கு அவர் கொண்டு வர முடியும். ஆனால் தாழ்மை இல்லை எனில் தேவன் விரும்பினால் கூட அவர்களை உயர் நிலைகளில் நிறுத்த முடியாது. எப்பொழுது தாழ்மை பண்பை நாம் விட்டுவிடுகிறோமோ அப்போதே தேவனால் வரவிருக்கும் மகிமையான ஆசீர்வாதங்களுக்கு தடை ஏற்பட்டு விடுகிறது. சவுலை தேவன் மிகுந்த உயர்நிலையில் தான் வைத்தார். ஆயினும் தாழ்மையின்மையால் அந்த உயர் பதவியில் அவனால் ஜொலிக்க இயலவில்லை. சாதாரண நிலையில் இருந்துதான் தேவன் எரபெயாம் என்பவனை ராஜ நிலைக்கு உயர்த்தினார். ஆனால் தாழ்மை அவனை விட்டு சென்றபோது தேவ கிருபையும் அவனை விட்டு விலகி போனது. தாழ்மை இன்மை பெரும்பாலும் கீழ்ப்படியாமைதான் முதலாவது ஏற்படுத்துகிறது. தாழ்மை எங்கே இல்லையோ அங்கே கீழ்ப்படிதல் நிச்சயமா இருக்காது. தாழ்மை குறைவுதான் தேவ ஆலோசனைகளுக்கு இசைந்து போகாத மனப்பான்மையை ஏற்படுத்துகிறது. அமலேக்கியர் மேல் யுத்தம் செய்ய தேவ கட்டளை பெற்ற சவுல் தேவன் கொடுத்த எல்லா ஆலோசனைகளையும் அப்படியே அவன் பின்பற்றவில்லை. தேவன் சொன்ன விதமாக ஆடுகளையும் மாடுகளையும் அழிக்க அவன் விரும்பவில்லை. தேவ ஆலோசனை விட தன்னுடைய சுய ஆலோசனையை முக்கிய ஆலோசனையாக எண்ணி செயல்பட்ட போது அங்கே அவனுடைய வீழ்ச்சிக்கு வழி ஏற்பட்டு போனது. சில நேரங்களில் நம்மில் அநேகர் தேவன் செய்ய சொன்ன விதமாக நாம் செய்யாமலும் வாழச் சொன்ன விதமாக நாம் வாழாமலும் சொந்த புத்தி சார்ந்த செயல்பாடுகளால் தேவனுடைய கிருபையை நாம் அங்கே இழக்க நேரிடுகிறது. சுயம் நம்முடைய வாழ்க்கையை அழித்து விடுகிறது. தேவ ஆலோசனைகள் சில நேரங்களில் நமக்கு நடைமுறைக்கு ஒவ்வாதது போல தோன்றும். அவைகளால் உடனடியான ஆசீர்வாதங்கள் இல்லாமல் இருக்கும். எனவே உலக ஆலோசனைகளையும் மனிதர்களால் பின்பற்றப்படும் உலகத்திற்கு ஏற்ற நடைமுறைகளையும் பின்பற்ற ஆரம்பித்து விடுகிறோம். இங்குதான் தாழ்மை இல்லாதபடி தேவ கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாம் இழந்து போகிறோம். கர்த்தருக்கு காத்திருந்து அவருக்கேற்ற வாழ்க்கையை நாம் வாழும்போது அல்லது அவருடைய பாதையில் நடக்கின்றவர்களிடம் தேவ கிருபை என்றும் தங்கியிருக்கும் என்று நாம் விசுவாசித்து
நம்மை தாழ்த்தி கடந்து செல்லும்போது, கிருபை நிச்சயமாய் நம்மளை சந்திக்கும். கிருபைக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, தாழ்மை தான். தாழ்மை. கிறிஸ்தவ வாழ்க்கையிலேயே நமக்கு அதிகமாக நமக்கு தேவை தாழ்மை. எந்த இடத்திலயும் நம்மை உயர்த்தி விடக்கூடாது. நம்முடைய மாம்சம் உயர்வுக்கு நாம் காரணமா இருக்கக்கூடாது. பெருமையான பேச்சுக்கு இடம் இருக்கக்கூடாது. மற்றவர்களை விட நான் தாழ்ந்தவன், தாழ்மையுள்ளவன், அதைதான் தேவன் விரும்புகிறார் என்கிற எண்ணத்தோடு, சிந்தையோடு நம்மை நாம் தாழ்த்தி தேவ சமூகத்தில மனுஷர்களுக்கு முன்பாக நாம் போகும்போது, தேவன் நம்மை அவருடைய கிருபையினால நிரப்பி நம்மை உயர்த்த தேவன் சித்தம் கொள்கிறார். தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அப்படின்னா, அந்த கிருபை நம்மளை உயர்த்தும். சவுல் ஒரு சாதாரண ஒரு சின்ன குடும்பத்தை சேர்ந்தவன் தான். அவன் சொல்றான், நான் சின்ன இஸ்ரவேலே என்னுடைய குடும்பம் சின்ன குடும்பம். தாழ்மை. அவனுக்கு இஸ்ரவேலை ஆளக்கூடிய, ராஜாவாகக்கூடிய நல்ல வாய்ப்பை கர்த்தர் கொடுத்து, முழு இஸ்ரவேலுக்கும் முதல் ராஜாவாக அவனை மாற்றினார். யெரொபெயாம் இவன் சாலமோன் காலத்துல அவனுடைய கையின் கீழாக இருந்த ஒரு மனிதன். நல்ல தாழ்மை இருந்தது. ஆனா சாலமோனுக்கு பின்னாடி ரெகொபெயாம் அந்த காலத்துல நியாயத்தை, நீதியும் ஜனங்களோடு இசைந்து கேட்கும்போது அது கிடைக்கவில்லை. அதனால கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசியை கொண்டு சொன்ன வார்த்தையின்படி அவனுடைய தாழ்மை பார்த்து 10 கோத்திரத்தை அவனுக்கு கொடுத்து உயர்த்தினார். ஆனால் அந்த தாழ்மை அவனிடத்தில் கடைசி வரை இல்லை. சவுலுகிட்டையும் கடைசி வரை இல்லை. தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். ஒவ்வொரு நாளும் கிருபை வேணும். இப்படியாக இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில தாழ்மை இல்லாதபடி பெருமைக்கு இடம் கொடுத்து தன்னுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை இழந்தவர்கள் அநேக பேர் உண்டு. எந்த இடத்திலையும் நாம் நம்மை தாமே நிதானித்து ஆராய்ந்து அறிந்து தாழ்ந்து தாழ்மையோடு கூட நாம் காணப்படுவோமானால் நிச்சயமாக ஒரு நாள் நமக்கு ஒரு உயர்வு இருக்கு. தாழ்மை அல்லது உயர்வு, உயர்வு அல்லது தாழ்மை. பெருமை எங்க இருக்கோ அங்க உயர்வு இருக்காது. தாழ்மை எங்க இருக்கோ அங்க உயர்வு இருக்கும். அதனால பிரியமானவர்களே, அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது அப்படின்னு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். தேவன் சத்தியமானவர் என்று நம்பினால் அவர் சொன்னபடி வாழ்வது சாத்தியமானது என்று நம்பணும். தேவன் சத்தியமானவர் என்று நான் நம்பும்போது அவர் சொன்னபடி நான் வாழ்வது சாத்தியமானது என்று அதை உறுதிப்படுத்த முடியும். அதனால தாழ்மையோடு சேர்ந்து தேவன் சொல்வதற்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கும்போது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில ஒரு உயர்வு இருக்குது, ஒரு மேன்மை இருக்குது. அருமையான மோசைக்கு கீழாக இருந்த யோசுவா மோசேயின் கையின் கீழாக இருந்தான். எல்லாவற்றிலும் தன்னை தாழ்த்தி வந்ததுனால மோசையின் காலத்துக்கு பின்பாக யோசுவா உயர்த்தப்பட்டான். அதே மோசே இருந்த ஸ்தானத்துல யோசுவா கடந்து வந்தான். யோசுவா தன்னுடைய வாழ்க்கையில கடைசி வரைக்கும் தாழ்மையினால் இருந்து இஸ்ரவேலை வழிநடத்தி கொண்டு நடந்ததை நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நாம் எவ்வளவு படித்திருந்தாலும், பட்டம் பெற்றிருந்தாலும், அறிவு இருந்தாலும், அறிவாற்றல் இருந்தாலும், செயல் இருந்தாலும், எதுவாக நம்முடைய வாழ்க்கையில இருந்தாலும் அதெல்லாம் கிறிஸ்துவனுடையது என்று எண்ணி படிப்பையோ அந்தஸ்தையோ நாம் உயர்த்தி காண்பிக்காதபடி
அது நம்மை உயர்த்தினாலும் நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்தில் நிற்கும்போது நிச்சயமாகவே அந்த கிருபையினால கர்த்தர் நம்மை நிரப்பி ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு உயர்வை கர்த்தர் மேன்மையாய் வைத்து ஆசீர்வதிப்பார் என்கிற நிச்சயத்தோட நாம் கடந்து போவோம். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். தேவ கிருபை பெற்றுக்கொள்வோம். மனுஷர்களுக்கு முன்பாகவும் தாழ்மையாக இருப்போம். தேவன் நம்மை உயர்த்துவார். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஒரு நாள் கெட்டு போகிறதில்லை. கர்த்தர் நம்மோடு இருப்பார். கவலைப்படாதீர்கள். கர்த்தர் வழி நடத்துவார். கர்த்தர் உயர்த்துவார். தாழ்மை உள்ளவருக்கு ஒரு உயர்வு உண்டு என்பதை இந்த நாளில் நாம் தியானிச்சிருக்கிறோம். தொடர்ந்து எல்லாவற்றிலும் தேவ கிருபை பெற்று வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.